5000 ரூபாய் இஎம்ஐனா ஒரு 1.5 சென்ட் இடம், 9500 ரூபாய் இஎம்ஐனா 2.25 சென்ட் இடம், 19000 இஎம்ஐனா டபுள் பெட்ரூம் வீடு, 13000 ரூபாய் இஎம்ஐனா சிங்கிள் பெட்ரூம் வீடு, 25000 ரூபாய் இஎம்ஐனா ட்ரிபிள் பெட்ரூம் வீடு. ஒரு சென்ட் 4,50,000 ரூபாய்க்கு வாங்கணும்னா நீங்க மதுரம் ப்ராப்பர்ட்டியை உடனே விசிட் பண்ணி பாருங்க. வீடு வாங்கணும்னாலும் உங்க கையில 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். இடம் வாங்கணும்னாலும் 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி அன்னூர் சிப்காட் ஒரு 1600 ஏக்கர்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டில சென்ட் 10 லட்சம் ரூபாய் இல்லாம உங்களால வாங்க முடியாது. ஒரு 1.5 சென்ட் இடத்துல சிங்கிள் பெட்ரூம் 17 லட்சம் ரூபாய், டபுள் பெட்ரூம் 2.25 சென்ட் இடத்துல 28 லட்சம் ரூபாய் வருங்க. ட்ரிபிள் பெட்ரூம் 2.25 டியூப்ளெக்ஸ் வீடு 37 லட்சம் ரூபாய் வருங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொண்ட கம்யூனிட்டி. பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் வீடுகள் எல்லாமே இருக்கு. முன்னாடி கொஞ்சத்துல போனீங்கன்னா பேங்க் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. கோயம்புத்தூர்ல நம்ம நிறைய சைட் வந்து வீடியோ போட்டோம். எல்லாமே வந்து மீடியம் பட்ஜெட், கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல நிறைய போட்டிருக்கோம். சோ அது வந்து லேண்டோட இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நிறைய மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து கோயம்புத்தூர்ல லோ பட்ஜெட்ல கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அதுக்காக ஒரு நல்ல இடமா ஒண்ணு காட்டுங்கண்ணா. அதுக்கு தான் நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை கூட்டி வந்திருக்கேன். ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் அன்னூர் டு புளியம்பட்டி ரோட்ல அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்யூனிட்டிங்க. 18 ஏக்கர்ல பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கேட்டது மாதிரி லோயஸ்ட் பட்ஜெட், அதாவது உங்களால ஒரு 9500 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா இந்த மதுரம் ப்ராப்பர்ட்டில ஒரு 30க்கு 40 2.25 சென்ட் அரை கிரவுண்ட் இடம் நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு நார்மலா 9500 ரூபாய் இஎம்ஐ எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு பைக் வாங்கினா அந்த இஎம்ஐ வரும், இல்ல ஒரு செகண்ட்ஸ் கார் வாங்கினீங்கன்னா அந்த இஎம்ஐ வரும். நார்மலா நீங்க ஒரு ரெண்டட் வீட்ல இருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐ இருக்கும். சோ இந்த இஎம்ஐ ஒரு சொத்துக்கு, அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய அசட்டா கிரியேட் பண்ணணும்னா 9500 ரூபாயில 2.25 சென்ட் இடம் நீங்க இங்க வாங்கிக்கலாம். சோ இந்த சைட் பத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு 18 ஏக்கர் டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொண்ட கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கோம். 33 அடி நல்ல வைடான ரோடு கொடுத்திருக்கோம். 30 அடி ரோடு கொடுத்திருக்கோம். ரோட்ல ரெண்டு சைடுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்கோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பியூர் ரெட் சாயில். நீங்க மண்ணு பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல செம்மண் பூமி. இண்டிவிஜுவல் போர்வெல்லும் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்க வீடா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க சிங்கிள் பெட்ரூம் 17 லட்சம் ரூபாய் வருங்க. ஒரு 1.5 சென்ட் இடத்துல சிங்கிள் பெட்ரூம் 17 லட்சம் ரூபாய், டபுள் பெட்ரூம் 2.25 சென்ட் இடத்துல 28 லட்சம் ரூபாய் வருங்க. ட்ரிபிள் பெட்ரூம் 2.25 டியூப்ளெக்ஸ் வீடு 37 லட்சம் ரூபாய் வருங்க. ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ். வாடகை வீட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சாலும், இல்ல சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சி எங்க இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இடத்துல 20,000 25,000 30,000 இஎம்ஐ கட்டினா தான் நம்ம கிட்ட பிளாட் வாங்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். நீங்க கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற ஆசை இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்குதுங்க கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட கோயம்புத்தூர்ல 9500 ரூபாய் இஎம்ஐ கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும்னா அது மதுரத்துல மட்டும்தான் முடியுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எல்லாமே 2.25 சென்ட், 30க்கு 40, 30க்கு 45 3 சென்டா தான் பிரிச்சிருக்கோம். சோ நீங்க இங்க இடமா வேணாலும் வாங்கிக்கலாங்க, வீடா வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வீடு கட்டி குடி வர்றதுக்கும் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து நீங்க எங்க எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ்ல வரலாங்க. திருப்பூர் டிமார்ட்ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ்ல வரலாங்க. அதே மாதிரி அன்னூர் டு புளியம்பட்டி ரோடு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. பயங்கர டெவலப்மெண்ட்னா நிறைய மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய ஐடி கம்பெனிஸ் வருது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஒரு டெவலப்மெண்ட் நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி அன்னூர் சிப்காட் நல்ல ப்ராப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அன்னூர் சிப்காட் வந்து ஒரு 1600 ஏக்கர்ல நிறைய லேண்ட் வந்து எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து கரெக்டா 5 மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். சோ நீங்க கூகுள்ல போய் அன்னூர் சிப்காட்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சிப்காட் உடைய லொகேஷன் காட்டும். சோ அன்னூர் தாலுகால இருந்து ஒரு 2 ஏரியா எடுத்திருக்காங்க, மேட்டுப்பாளையம் தாலுகால இருந்து ஒரு 4 ஏரியா எடுத்திருக்காங்க. அதை நீங்க சர்ச் பண்ணி அந்த லொகேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட் மதுரம் ப்ராஜெக்ட் உடைய லொகேஷனை எடுத்து வச்சுங்க. ரெண்டையும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 to 7 கிலோமீட்டர், 5 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். சோ அன்னூர் சிப்காட் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டில சென்ட் 10 லட்சம் ரூபாய் இல்லாம உங்களால வாங்க முடியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட்ல ஒரு சென்ட் 4,50,000 ரூபாய்க்கு வாங்கணும்னா நீங்க மதுரம் ப்ராப்பர்ட்டியை உடனே விசிட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் இன்னைக்கு தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த ரேட் வந்து ஒரு 5 to 10 டேஸ்க்கு மட்டும் இந்த ரேட் இருக்குங்க. இமிடியேட்டா 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன், அதாவது ரேட் இன்கிரீஸ் பண்ணிருவோம். சோ மறக்காம நீங்க இந்த ப்ராஜெக்ட், இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க நேரடியா விசிட் பண்ணி பாத்துருங்க. நான் திரும்பவும் 9500 ரூபாய் இஎம்ஐல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்னா மதுரத்தை நான் ஏன் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, நம்ம கிட்டயே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. சார் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் 9500 ரூபாயில கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. 2.25 சென்ட் அரை கிரவுண்ட் ஒரு 9500 ரூபாய் இஎம்ஐல வாங்க முடியும்னா அது மதுரம்ல மட்டும் தான் பாசிபிள் இருக்கும். சோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவினாசி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, திருச்சி ரோடு, திருப்பூர், ஈரோடு,
ஈரோடு, சேலம் இங்க இருந்து எல்லாம் கோயம்புத்தூரை நம்ம டார்கெட் பண்ணி வராங்க. முதல் ரீசன் தண்ணி வசதி, கிளைமேட் வசதி, அப்புறம் பக்கத்துல நியர்பை. நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு 15,000 ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு, ஒரு 5,000 இருந்து 10,000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஒரு 1,500 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாம் டெவலப் பண்ற ஒரு கோயம்புத்தூர்ல சொத்து வாங்கணுங்கிற ஆசை நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கலாம். ஆனா உங்களால எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கறது தான் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய லொகேஷன் டிசைட் பண்ணும். சோ நீங்க கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி பார்த்து டயர்டா ஆயிருந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு சைட் இங்க வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், 1.5 சென்ட் இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 5,000 ரூபாய் இஎம்ஐ இருந்தா போதுங்க. 2.25 சென்ட் அரை கிரவுண்ட் இடம் வாங்கணும்னா 9,500 ரூபாய் இஎம்ஐ இருந்தா போதுங்க. சோ வீடு வாங்கணும்னாலும் உங்க கையில 2 இருந்து 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். இடம் வாங்கணும்னாலும் 2 இருந்து 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். சிங்கிள் பெட்ரூமுக்கு மினிமம் 12,000 இருந்து 13,000 ரூபாய் இஎம்ஐ வருங்க. டபுள் பெட்ரூம் வீடுக்கு 19,000 ரூபாய் இஎம்ஐ வருங்க. ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 25,000 ரூபாய் இஎம்ஐ வருங்க. சோ மதுரம் ப்ராப்பர்ட்டில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னாலும் வீடு வாங்கினாலும் கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. திரும்பவும் சொல்றேன், டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், ப்ராப்பர்ட்டி லீகல் எல்லாம் பக்காவா இருக்கு. சோ நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் அன்னூர் சிப்காட் நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல, அதாவது 6 to 7 கிலோமீட்டர்ல ப்ராப்பர் ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. நான் சர்ச் பண்ண லிங்க் கீழே கொடுத்திருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாத்துங்க. ஒரு சிப்காட் ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்கன்னா அங்க மார்க்கெட் என்ன வரும்னு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இமேஜினே பண்ண முடியாது. சோ கோயம்புத்தூர்ல நீங்க 2025-26 அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கம்மியா எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், நீங்க தான் டெவலப் பண்றீங்க, நீங்க தான் ரேட் ஏத்தி விடுறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கோயம்புத்தூர் ஆட்டோமேட்டிக்கா நிறைய டெவலப்மெண்ட்ல ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனில டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒன்னு மேஜரா வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். சோ ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிட்டு தான் இருக்குது. சோ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து ஒரு சென்ட் 4,50,000 ரூபாய்க்கு ஃப்ரீ லான்சிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட், 33 அடி ரோடு, 40 அடி ரோடு, முன்னாடியே கடை வைக்கிற மாதிரி எந்த மாதிரி சைட் வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இஎம்ஐ வந்து இந்த மதுரை ப்ராஜெக்டினுடைய மேஜர் அட்வான்டேஜ். 5,000 ரூபாய் இஎம்ஐனா ஒரு 1.5 சென்ட் இடம், 9,500 ரூபாய் இஎம்ஐனா 2.25 சென்ட் இடம், 19,000 இஎம்ஐனா டபுள் பெட்ரூம் வீடு, 13,000 ரூபாய் இஎம்ஐனா சிங்கிள் பெட்ரூம் வீடு, 25,000 ரூபாய் இஎம்ஐனா ட்ரிபிள் பெட்ரூம் வீடு. சோ நார்மலா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ப்ராப்பரா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அன்னூர் டு புளியம்பட்டியில இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து வந்துக்கலாம், திருப்பூர்ல இருந்து வந்துக்கலாம். சோ எல்லா பக்கமே கனெக்டட் ரோடு இருக்கு. ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் 90% முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 10% பார்க் டெவலப்மெண்ட், காம்பவுண்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. சோ இப்பவே விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டில ஒரு நல்ல சைட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், அன்னூர் சிப்காட் லான்ச் பண்ணிட்டாங்க, ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா இதே ஏரியாவுல 10 லட்சம் ரூபாய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேனடா இதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் நல்லா இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும்னு நினைச்சாலும் இங்க நீங்க வாங்கிக்கலாம். வீடு கட்டி குடிவரதுக்கும் இங்க வாங்கிக்கலாம். ஓகே, இப்ப கஸ்டமர் வந்து இங்க வீடு கட்டி குடி வராங்கன்னா நியர்பை என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல இருக்கு? இந்த மருதம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தா, ஜிஎஸ் மெட்ரிகுலேஷன், நவபாரத் இது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி நியர்பைல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அவினாசி, அன்னூர், தெக்குலூர் ரோடு அந்த மெயின் மேஜர் ஹைவேல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இருக்கு. ஒருவேளை நீங்க இங்க குடி வர்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு இன்கம் வேலைக்கு போகணும்ல, அப்பதானே இஎம்ஐ கட்ட முடியும். சோ அதை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி. சோ குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸும் ஒரு 50 மினிட்ஸ்ல இருக்கு. நீங்க வேலைக்கு போய் வருமானம் வர்ற மாதிரி ஒரு கம்பெனிஸும் 25-30 மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி. அதனால மருதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பட்ஜெட்டும் காம்பாக்டா இருக்கும். இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்மளால முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி இப்ப நீங்க வீடு கட்டி குடி வரீங்கன்னு நினைச்சீங்கன்னா என்ன நினைப்பீங்க? பக்கத்துல வீடு இருக்குன்னு நினைப்பீங்க. இங்க பாருங்க, பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் வீடுகள் எல்லாமே இருக்கு. முன்னாடி கொஞ்சத்துல போனீங்கன்னா பேங்க் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. சோ ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடு வாங்குறதெல்லாம் வரப்பிரசாதம். என்ன காரணம்னா அந்த கோயிலுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. சோ ரெசிடென்ஷியல் ஏரியா எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு, முன்னாடியே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. சோ எல்லா வசதியுமே நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. பர்டிகுலரா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மினிமம் பட்ஜெட் நம்மளால இஎம்ஐ கட்ட முடியும், இவ்வளவுதான் பேர்டன் பண்ண முடியும் அப்படின்னா மருதத்தை மறக்காம விசிட் பண்ணி பாத்துருங்க. கம்மிங் 23-24 அண்ட் கம்மிங் 28-29 ஒரு பெரிய கஸ்டமர் விசிட்டிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். சோ அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ப்ரோக்ராமுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் நெகோசியேஷன் இருக்கு. மறக்காம கம்மிங் 23rd 23, 24, 28, 29 மறக்காம மருதம் ப்ராஜெக்ட விசிட் பண்ணி பாருங்க. சோ கீழ இருக்கிறது என்னுடைய நம்பர் தான், என் பேர் சரவணன். மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு லீகல் பத்தியோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோ இல்ல சிட்டிக்குள்ளதான் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அஃபோர்டபுளான இஎம்ஐல ஒரு ப்ராப்பர்ட்டி. 9,500 ரூபாய் இஎம்ஐங்கிறது நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, எல்லாருனாலையும் முடியிற ஒரு இஎம்ஐ. என்னால முடியும், என் ஃப்ரெண்டுனால முடியும், என்னோட அண்ணனால முடியும், தம்பினால முடியும். ஏன் இவங்களால முடியும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நார்மலா ஒரு ஃபேமிலில 2 பேர் வேலைக்கு போறாங்க, 15-30,000 சம்பாதிச்சாலும் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சா 9,000 ரூபாய் இஎம்ஐங்கிறது எல்லாருனாலையும் முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்கணுங்கிற கனவு மதுரம் ப்ராஜெக்ட் மூலம் தாராளமா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சீக்கிரமா விசிட் பண்ணி பாருங்க. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க.